ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோக்காக அவங்க பாட்டி நிறைய பொண்ணுங்கள்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காகனா பிளைண்ட் டேட்டுக்காக. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லா பொண்ணுங்களையும் பார்க்க கூட இல்லை, டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டுறான். ஸோ செக்ரட்டரி வந்துட்டு ஐயோ என்ன அவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, சார் இன்னும் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வர வேண்டியிருக்குன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோ இருக்கிற ஹோட்டலில் தான் நம்ம ஹீரோயினி வந்து வெயிட்டர்ஸாக வேலை பார்த்துட்ருக்கா. ஸோ ஹீரோக்காக வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஷான்னு சொல்லிட்டு ஒருத்தி வரான். ஸோ நம்ம கதைக்கு அவள் தான் வில்லி, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினியோட தங்கச்சியும் கூட. ஸோ அவள் வந்து ஹீரோயினி பார்த்ததும், ஹே நீ எப்போ ஜெயிலேருந்து வெளியே வந்த, சொல்லியிருந்தா நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணியிருப்பேன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயினி வந்துட்டு என்னது நீயா, ஆக்சுவலாக நீ தான் ஜெயிலுக்கு போக வேண்டியது, ஆனால் நான் போயிட்டேன், கண்டிப்பாக என் மேலே இருக்கிற தப்பை வந்துட்டு நான் பண்ணலை நீ தான் பண்ணேன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா, அதெல்லாமே நீ கனவு மட்டும்தான் காண முடியும். ஏன்னா இன்றைக்கி நைட்டு நான் வந்து ஹீரோ கூட வந்துட்டு பிளைண்ட் டேட்டு போக போகிறேன், அவரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போகிறேன். ஆனால் நீ உன் மேலே வந்து நிறைய கிரிமினல் கேஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நீ வந்துட்டு இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பில் வரவே முடியாது, நீ கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஹோட்டலில் வெயிட்டர்ஸாக மட்டும்தான் வேலை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து ஹீரோ பார்க்க போயிடறான். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஹீரோ எப்படி இருக்கீங்க, என் பேர் தான் வந்து ஷான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றின டீட்டெயிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுமே வந்திருப்பா இல்லையா. ஸோ ஹீரோ கண்ணு ஃபுல்லாக ஹீரோயினி மேலே தான் இருக்குது. அந்த ஷான் சொல்கிறத சுத்தமாக காதில் வாங்கிக்கிறவே இல்லை, ஹீரோயினியவே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து செக்ரட்டரி சொல்கிறான், நீங்கள் வந்து இதோட 128 பொண்ணை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிங்க, இதுதான் லாஸ்ட்டு, இல்லாட்டினா உங்கள் பாட்டி நம்ம மண்டையை உடச்சி விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோ வந்துட்டு அது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, இந்த விட நான் செலக்ட் பண்ண தான் போகிறேன், என்னோட இந்த ஃபேமிலி முடிஞ்சிடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினவே லைட்டாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவனை பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்மளை பற்றி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளோட பேர், ஏஜ், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் தானே சொல்லுவோம். ஆனால் அந்த ஹீரோ வந்துட்டு எனக்கு வந்து 7 பேக் இருக்குது, இதெல்லாம் நான் ஒரே நைட்டில் வந்து அந்த 7 பேக்லாம் ஏற்றுனேன், அதுக்கப்புறம் நான் இவ்வளோ ஹைட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயினி அப்போ தான் ஹீரோட ஃபேஸை பார்த்துட்டு ஓ இவர் தான் அவரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் வந்து டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இந்தாங்க சார் உங்களுக்கான டீ, உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்ப்பான். அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த டீ எடுத்துக்கூட அப்படின்ற மாதிரி சொல்லவும் டக்குன்னு இந்த ஷான் என்ன செய்கிறான்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு பாப்பா. ஆனால் செக்யூரிட்டி வந்து தடுக்கிறான், ஹீரோயினி தான் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா. ஆக்சுவலாக அந்த ஷான் வந்து அந்த டீயில் வந்து ட்ரக்ஸ் கலந்துருப்பா போல். ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினி கையில் இருக்கிற அந்த டீயை வாங்கிட்டு குடிக்க போவான். அப்போ வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட கேட்குறான், இதை நான் கண்டிப்பாக குடிக்கவா அப்படின்ற மாதிரி. ஸோ ஹீரோயினி வந்துட்டு சொல்கிறா, இதுதான் நீங்கள் ஆர்டர் பண்ண டீ, மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க, இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேருந்து போயிடுவா. ஸோ ஹீரோவுமே அந்த டீயெல்லாம் குடிக்கிறான். குடித்ததுக்கப்புறம் இந்த ஷான் இருக்கா இல்லையா, அவன் வந்து பேசலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண வரா. அதுக்குள்ளே ஹீரோ வந்துட்டு கிளம்பிங்க இருந்து அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுறான். ஸோ வந்துட்டு என்ன நான் இன்னும் பேசக்கூட ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். உடனே செக்யூரிட்டி வந்துட்டு எம்மா கிளம்புவா காற்று வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை வெளியே அனுப்பிச்சி விட்டுறான். ஸோ வெளியே வந்தவ ஹீரோயினியை பார்த்து செம்ம காண்டாகிறான். ஸோ அவள் வந்துட்டு ஒரு மேனேஜருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இங்கே ஹீரோயினி வேலை பார்த்துட்ருக்கா, அவளை வேலையிலேருந்து தூக்குறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் அவளை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஹீரோயினிக்கு யாரோ ட்ரக்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க போல். ஸோ அவளால் வந்துட்டு ஸ்டெடியாக நிற்க முடியல, அப்படியே தள்ளாடிக்கிட்டே இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த மேனேஜர் வரான். வந்தவுடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நான் சொல்கிற மாதிரி கேட்டேன்னா உனக்கு நல்லது, இல்லாட்டினா வந்து ரொம்ப பிரச்சனையாயிரும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி டக்குன்னு கையை தட்டி விட்டு அங்கேருந்து ஓடுறான். ஸோ அவன் வந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி விளையாட்டுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் பின்னாடி ஓடுறான். ஸோ ஹீரோயினி வந்துட்டு அங்கேருந்து யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு எல்லா ரூமோட டோரையும் தட்டிகிட்டு இருக்கான். ஸோ கடைசியாக வந்துட்டு ஹீரோட செக்யூரிட்டி வந்து ஹீரோ ரூமோட வாசலில் நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்ததும் அங்கிட்டு டக்குன்னு ஓடி போய் நின்றுக்கிறா. அப்போ வந்து செக்யூரிட்டி பையன் சொல்கிறான், நீங்கள் ஹீரோட ரூமை தேடி தான் வந்துட்டுருக்கீங்களா, இதுதான் அவரோட ரூம், உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே உள்ளே அனுப்பிச்சி விட்டுறான். ஸோ அவளை உள்ளே அனுப்பிச்சதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி என்ன சொல்கிறான்னா, அப்பா ஃபஸ்ட் டைமாக ஹீரோக்கு வந்து ஒரு பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு, இனி வந்து கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஹீரோயினி உள்ளே வருத ஹீரோ பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, ஓ நீ வந்துட்டியா, எதுக்கு எனக்கு வந்து ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்குவோம். டக்குன்னு ஹீரோயினி வந்துட்டு அவன் மேலே போய் உட்காந்துக்கிறா. என்னம்மா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் உனக்கு ரொம்ப தான் தைரியம்,
ஃபஸ்ட்டு எனக்கு ட்ரக்ஸு கொடுத்த, இப்போ என்னடான்னா என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்குன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு எதுவும் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட போகிறான். ஸோ ஹீரோ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு உன்னை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். பட் கிஸ் பண்ண மாட்டேங்கிறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு ஏன் இப்படிலாம் வந்து என்னை டீஸ் பண்ணிகிட்ருக்க, நீ என்னை வந்து ரொம்பவே புள்ளி பண்ணுறப்போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்னது நான் புள்ளி பண்ணுறேன்னா, சரி நான் உன்னை புள்ளி பண்ணிட்டு போகிறேன், ஆனால் நம்மளுக்கு கல்யாணம் மட்டும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அப்போனா நான் உன்னை புள்ளி பண்ண விட மாட்டேன், என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் எல்லா ரைட்ஸும் இருக்குது, ஸோ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுனா நான் ஓகே, இல்லாட்டினா நான் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோ வந்து மனசுக்குள்ளேயே யோசிச்சு பார்க்குறான். முதல்லாம் பொண்ணுங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் அவன் வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொன்னால் மட்டும்தான் இப்படிலாம் பண்ணுவேன்றா. இவன் ரொம்பவே டிஃப்ரெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அவளோட ஹஸ்பண்ட் அவளை வந்து எப்படிலாம் ட்ரீட் பண்ணணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பெரிய வெட்டிங் ட்ரெஸ் வாங்கி தரணும், அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி விடணும், ஏன்னா வந்து பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் காரில் உட்கார வச்சு எங்களோட பெரிய வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவளுக்கு நிறைய ஆசைங்களாம் இருக்குது போல். ஸோ அதெல்லாம் போதையில் ஆட்டோமேட்டிக்காக வளர்றா. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி என்னடா ஒரு சைல்டிஷாக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ டக்குன்னு அவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினியை பிடிச்சி பெட்டில் தள்ளுறான். ஸோ அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு நடக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா டயர்டில். ஸோ ஹீரோ வந்துட்டு நல்லா தூங்குறாளே, இவளை எழுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் கையில் வந்துட்டு ஏதோ எழுதிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுமே கண் முழிச்சு பார்க்குறோம். என்னடா நம்ம இந்த ரூமில் இருக்கோம், நைட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறான். நம்ம வந்து ஏதோ ட்ரிங்க் குடித்தோம், அதில் வந்துட்டு நம்மளுக்கு போதையாயிடுச்சு. இந்த மேனேஜர் பையன் தோத்துறான்னு சொல்லிட்டு நான் ஏதோ ரூம்குள்ளே வந்துட்டேன். அச்சோ அப்போ நான் கெஸ்ட்டு கூட வந்து தூங்கிட்டேனோ அப்படின்ற மாதிரி போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். சாரி மிஸ்டர் சீனியர், நான் உங்களோட அப்பாயின்மெண்ட்டை அட்டன் பண்ண முடியாமல் போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் என்னோடய வெர்ஜினிட்டியும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஒப்பாரி வச்சிட்ருக்கா. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஹீரோயின் என்னடனா ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கா. பார்த்தா அவளுக்கு வேலையும் போயிடுச்சு போல். ஸோ வந்துட்டு ரொம்பவே புலம்பிட்டு இருக்க. இப்போ என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறது, நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா, அதாவது என்னை பெற்ற அம்மா அப்பாவே வந்துட்டு என்னை ஜெயிலுக்கெலாம் அனுப்பிச்சிட்டாங்க, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், அவள் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணிட்டனால அவளை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஸோ ஹீரோலாம் அதெல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா ஜட்ஜ் பண்ணுற பீப்புள் யாரும் தப்பானவங்க கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உடனே செக்ரட்டரி என்ன சொல்கிறான்னா சரி சார் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோயினை பார்த்தோம்னா அவளுக்கு ரொம்பவே பசிக்குது. கையில் வந்துட்டு ₹1 இல்லை, ஐ மீன் ₹1 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பன்னு கடை மாதிரி இருக்குது. ஸோ அங்கே பண்ணை வாங்கிட்டு சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு வாயில் வைக்க போவா ஒரு பையன் தட்டி விட்டு போயிடுவான். ஐயோ ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்ற மாதிரி அவள் கீழே விழுந்ததையுமே எடுத்து அப்படியே சாப்பிட்டுருக்கா வேறு வழி இல்லாமல். ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவளோட வீட்டுக்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா தங்கச்சிக்காரி அம்மா அப்பா வந்துட்டு அவளுக்கு நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே அவளுக்கு செம்ம காண்டாகுது. ஹீரோயினோட அப்பா வந்துட்டு உன்னை யார் இங்கெல்லாம் வர சொன்னால் ஒழுங்கு மரியாதையாக போயிடு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கத்துறாரு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறேன், நான் ஒன்றும் உங்கள் கூட உறவு கொண்டாடுறதுக்காக வரல, என் பாட்டி எனக்காக ஒரு விஷயத்த விட்டுட்டு போயிருக்காங்க, ஸோ அதை மட்டும் என்கிட்ட கொடுங்கன்றமா சொல்லவும் அம்மா வந்துட்டு அதெல்லாம் உனக்காக எதுவுமே விட்டுவிட்டு போகல, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போ, உன்னை மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறான், நான் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா நீங்கள் என்னை பெற்றீங்களா இல்லை அடாப்ட் பண்ணிங்களானே தெரில, இன்னும் நீங்கள் என்ன அந்தளவுக்கு மோசமாக ட்ரீட் பண்ணுறீங்க, நான் பிறந்ததும் எனக்கு கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டிங்க, ஸோ நான் அங்கே கூட சந்தோஷமாக தான் இருந்தேன், ஆனால் நீங்கள் மறுபடியும் என்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டு நான் விட மோசமாக நடத்திட்டுருக்கீங்க, என்னோடய பாட்டி எனக்காக ஏதோ விட்டுட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு டைரியிலலாம் எழுதியிருக்காங்க, ஒழுங்காக அதை கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லவும் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அப்படியே மறுக்கிறாங்க, அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் இந்த தங்கச்சிக்காரி வந்துட்டு அப்பா என்னம்மா நடிக்கிற, நீ வந்துட்டு இப்போ இந்த காசெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஊர் சுற்றலாம், அது மட்டும் இல்லாமல் பசங்க கூட வந்துட்டு அப்படி இப்படி இருக்கலாம் தானே பார்க்குறேன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறா. அப்போ தான் ஹீரோயினுக்கு கழுத்தில் இருக்க அந்த பைட் மார்க்ஸை பார்க்குறாங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு டக்குன்னு மறைக்கிறா. அப்போ அம்மா வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போது இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வர மறுபடியும் இந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன், நீ எல்லாம் என்ன மாதிரி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சிட்ருக்காங்க.
அந்த நேரம் பார்த்து இந்த மேனேஜர் பையன் உள்ளே வரான். அவன் உள்ளே வந்ததும் ஹீரோ இந்த மாதிரி ஷானை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஃபேமிலியே தக்கான்னு குச்சிட்ருக்கு. ஹீரோனிக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்னடா பண்ணுறதெல்லாம் பண்ணுறது இவங்க, ஆனால் அதுக்கான தப்பு தண்டனை மட்டும் நான் அனுபவிக்கணுமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவளுக்கு நேற்று நைட்டு நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ அவள் சொல்கிறான், இந்த மாதிரி நேற்று நைட்டு இந்த ஷான் தான் எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருக்கா, அது மட்டும் இல்லாமல் இந்த மேனேஜர் தான் என் லைஃப்பை வந்துட்டு கெடுக்க பார்த்தா. ஸோ நீங்கள் இப்படிலாம் தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் டக்குன்னு இந்த ஷான் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் ஒன்றும் எதுவுமே பண்ணலை, நீ இப்போ தானே ஜெயிலை விட்டு வந்திருக்க, ஸோ உனக்கு தேவை ஒரு சப்போர்ட், அந்த சப்போர்ட் வந்து மேனேஜரால் கொடுக்க முடியும், ஸோ நீ அதை யூஸ் பண்ணி அவனை செடியூஸ் பண்ணி உன்னோட சைடில் எழுத்துக்க பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த மேனேஜருமே வந்துட்டு ஆமாம் நேற்று வந்து என்னை செடியூஸ் பண்ண பார்த்தா வந்து இந்த மேனேஜருக்கு கால் வருது. ஸோ கால் அட்டன் பண்ணால் அங்கிட்டிருந்து யாரோ வந்து இவனுக்கு ஒரு நியூஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்து 600 மில்லியன் ஒர்த்தான கோல்டெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கான். ஸோ அது கண்டிப்பாக வந்து ஷானுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதை வந்து அப்படியே வந்து ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறான். ஸோ ஃபேமிலியை வந்துட்டு ரொம்ப ஜாலியாகிறாங்க. ஓ எனக்காக கோல்டெல்லாம் வாங்கிட்டு வராரு கிஃப்டா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மேனேஜர் பையன் வந்துட்டு சொல்கிறான், நான் வந்து உங்களுக்காக இவ்வளோலாம் பண்ணுறேன், எனக்காக நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ணணும், நான் உங்களுக்கு 1 மில்லியன் கேஷ் தரேன், எனக்கு வந்து ஹீரோனியை கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனி செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்கா. அப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஓகே ஹீரோனி தாராளமாக எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை ஹீரோனி வந்துட்டு ஏன் இப்படிலாம் இருக்கீங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஷான் சொல்கிறான், ஏன் அவர் நல்ல பையன் தான், கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனி சொல்கிறா, நல்ல பையன் தானே நீயே கட்டிக்க வேண்டியதானேன்ற மாதிரி சொல்லவும் எனக்கு தான் ஹீரோ இருக்கானே, நான் அப்புறம் எதுக்கு மேனேஜர் கட்டிக்கணும், அது மட்டும் இல்லாமல் உன் ரேஞ்சுக்கு மேனேஜரே ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு ரொம்பவே இது பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு இந்த மேனேஜர் ஹீரோனியோட கையை பிடிச்சிட்டு சார் ஏதாவது ரோப் இருந்தால் கொடுங்க, நான் இவளோட கையை கட்டி வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனியோட அப்பா போயிட்டு ரோப்பெல்லாம் எடுத்து வந்து தராரு. ஸோ அதை வச்சுட்டு இவளோட கை கால்லாம் கட்டுறாங்க. ஏன் என் லைஃப்பை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அது நான் தானே சூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனியோட அம்மா சொல்கிறாங்க, நீ ஒன்றும் நல்லவ கிடையாது, ஸோ உனக்கு ஹஸ்பண்டை சூஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் நீ வந்து ஒர்த்தெல்லாம் கிடையாது, கிடைக்கிற லைஃப்பை அமைச்சிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவளை வந்து வெளியே கூட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தோம்னா அவன் நிறைய கார் வாங்கிட்டு இருக்கான். ஸோ அந்த நியூஸ்மே வந்துட்டு இந்த மேனேஜருக்கு தெரிய வருது. சொல்கிறான், அவளுக்கு இன்னும் குஷியாகிடுது. ஸோ ஹீரோயினியை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ ஹீரோயினி வந்துட்டு அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் கிட்டலாம் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள், போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி கெஞ்சிரா. ஆனால் யாருமே வந்துட்டு பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து நிறைய கிஃப்ட் வாங்குறான். அது மட்டும் இல்லாமல் இவன் அவன் ஒய்ஃப் கூட வாழ போகிறதுக்காக லக்ஸரியான லேண்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். அது எப்படி சொன்னால் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற பிளேஸ் மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கான். ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு பில்லியன் கணக்கில் போகுதான். ஸோ அதுவுமே நம்ம மேனேஜருக்கு தெரிய வருது. ஸோ அதை வந்து அவங்கக்கிட்ட சொல்லவும் ஹோல் ஃபேமிலியுமே அப்படியே ரெக்க கட்டி பறந்துட்டுருக்கானுங்க. ஸோ இப்போ வந்து ஹீரோயினை விடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா இல்லையா. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது, நீங்கள் எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 1 ரூபா சாக்லேட்டையும் கையில் ஃப்ளவர்ஸையும் கொடுத்துட்ருக்கானுங்க. ஸோ அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன எதுனே கேட்காம அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மேனேஜர் பையன் என்ன கட்டிக்கிறதுல உனக்கு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்கிறதும் இல்லாமல் அந்த இடத்துல ரேப் பண்ண பார்க்குறான். பட் தேங்க் காட் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன தைரியம் இருந்தால் என்னோட லேடி மேலே நீ கை வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு அடி வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவனோட கார்ட்ஸ் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி இவனை தூக்கிட்டு போயிட்டு இவனோட கை காலை எல்லாத்தையுமே உடச்சி விட்ருங்கன்ற மாதிரி சொல்லவும் அவங்களும் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. எல்லாருக்குமே ஒன்றுமே புரியலை. ஸோ ஹீரோ ஸ்ட்ரைட்டாக ஹீரோனிக்கிட்ட வந்துட்டு உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரோப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு அவளை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு இந்த வெட்டிங் ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறான். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா, இவர் எதுக்கு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் அப்படின்ற. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினி வந்துட்டு ஒன்றா இருக்காங்க வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஷான் அதுக்கப்புறம் ஹீரோயினியோட வந்துட்டு பேரண்ட்ஸ்லாம் வராங்க. ஸோ அப்போ அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க போல், நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ஷானு தான், நீங்கள் வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், இனிமேல் வந்துட்டு நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த பிஸ்னஸ் டீலிங்லாம் நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து என்னோடய செலெக்ஷன் என்னோடய டிசிஷனை வந்துட்டு நீங்கள்
தப்புன்னு சொல்கிறீங்கன்ற மாதிரி சொல்லவும் டக்குன்னு ஹீரோயினோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து தப்பெல்லாம் சொல்லலை, நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்களோ அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எடுத்து சொல்ல வந்தோன்ற மாதிரி சொல்லவும் நான் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணலை, நான் கரெக்டாக யோசிச்சு தான் ஹீரோயினை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாருமே வந்துட்டு அப்படியே கையாமையான்னு கத்திட்டு இருக்கானுங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு எல்லாரும் சைலண்ட்டாக இருங்க இல்லாட்டினா எனக்கு கோவம் வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனிக்கிட்ட போயிட்டு எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஸோ நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியான்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஹீரோயினுமே வந்துட்டு எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஓகே, உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகேவான்ற மாதிரி கேட்குறா. ஸோ அவனுமே எஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த சீனை பார்த்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி செக்ரட்டரி பையன் ஷை ஆகிட்டு திரும்புகிறான். இந்த பக்கம் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் கை வச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின்கிட்ட ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி உனக்கு ஏதாவது பண்ணணும்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லவும் டக்குன்னு ஹீரோயின் வந்து அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி பாட்டி எனக்காக ஒரு விஷயத்த விட்டுட்டு போனாங்க இல்லையா, அது ஒழுங்காக என்கிட்ட கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறான், அவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது திருடிக்கிட்டாங்களா உன்னோட பொருளை அப்படின்ற மாதிரி கேட்கவும் அப்போ வந்துட்டு ஹீரோயினோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னதான் இருந்தாலும் அவள் என்னோட பொண்ணு தானேன்ற மாதிரி இப்போ வந்து ஹீரோயின்கிட்ட ஐஸ் வச்சு பேசுகிறானுங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, நீங்கள் எதனால இப்படி வந்துட்டு என்கிட்ட நல்ல விதமாக நடிக்கிறீங்கன்னு தெரியும், ஆனால் நான் அதுக்கெலாம் வந்துட்டு மயங்குற ஆள் கிடையாதுன்ற மாதிரி சொல்லவும் டக்குன்னு ஹீரோயினோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணுறீங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ் ஆகிட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ சொல்கிறான், ஹீரோயினி வந்துட்டு உன்னை அப்பான்னு ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் நீ வந்து எனக்கு ரிலேட்டிவ், இல்லாட்டினா நீ வந்து என் கால் தூசி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு அப்பாவை ஏற்றுக்க விரும்பலை. ஸோ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நான் போய் என் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லவும் டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் தேவையில்ல, இப்போ நீ வந்து ராணி ஆகிட்ட, ஸோ நம்மளுக்கு நிறையா மெய்ட்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவோட கார்ட்ஸ்லாம் போயிட்டு ஹீரோயினோட லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு பிரைடல் ஸ்டைலில் வெளியே கூப்பிட்டு போகிறான். ஸோ ஹீரோயினோட மனசில் எப்படின்னா, நான் வந்து ஆசைப்பட்டது இதுதான், நான் வந்து பெரிய வெட்டிங் ட்ரெஸ் போடணும், என்னோடய ட்ரெஸ்ஸை வந்து ஹீரோ அட்ஜஸ்ட் பண்ணி விட்டான் அப்போ அதுவும் என் ட்ரீம் தான், இப்போ வந்து அவன் என்னை கார்லேயும் உட்கார வைக்க போகிறான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோயினை காரில் உட்கார வைக்கிறான். ஸோ அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா ஷானோட ஃபேமிலிக்கிட்ட, இந்த மாதிரி நான் அந்த கார் ஃபுல்லாக வந்துட்டு கோல்டெல்லாம் வச்சுருக்கேன், ஸோ நான் அதை வந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், நீங்கள் அதுக்குள்ளார வந்துட்டு ஒரு கோல்டு எடுத்தால் கூட இந்த மொத்த கோல்டுமே உங்களுக்கு தான், இல்லாட்டினா மொத்தமே ஹீரோயினுக்கு போயிடும்ன்ற மாதிரி சொல்லவும் அந்த ஃபேமிலியும் வந்துட்டு ஓகே நாங்கள் வந்துட்டு ரெடி இந்த கேமுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட பேரண்ட்ஸ் வந்து பின்னாடி ஓடியாந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி என்னை விட்டுட்டு போயிடாத, நீ இல்லாமல் எங்களால் வாழ முடியாதுன்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. அதை பார்க்கவும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுவும் என் ஆசையில் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுறேன். ஸோ ஆக்சுவலாக நேற்று நைட்டு வந்துட்டு அவள் இதையுமே சொல்லியிருப்பாள், அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரணும் என் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பா இல்லையா, அவள் சின்ன சின்ன ஆசைங்கள்ல. ஸோ இதுவும் அவளோட ஆசை தான். ஸோ ஹீரோ அதையுமே நிறைவேற்றி வச்சுட்டான். ஸோ அப்போ வந்து அவள் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் ரொம்பவே தேங்க்யூ என்னை காப்பாற்றினதுக்கு, ஃபைனலி இந்த ஃபேமிலிக்கிட்ட வந்து நான் எஸ்கேப் ஆகிட்டேன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோ வந்துட்டு என்னது, அப்போ நான் உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ணேன்னு உனக்கு சரியாக ஞாபகம் இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும். அவ்வளோ ஆமான்ற மாதிரி சொல்கிறான். அச்சோ அப்போ நம்ம தான் வந்துட்டு அவசரப்பட்டோமா, அப்போ உண்மையிலே நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு இவளுக்கு தெரியலையா, மறந்துட்டாளா, அப்போ நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்ருக்கான். இப்போ பின்னாடி ஓடியாந்துட்டு இருந்த ஹீரோயினோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு கடத்தில் முடியாமல் அப்படியே ஸ்டாப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. போச்சு, நம்ம ஹீரோயினையே நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கோம், அதனால் கண்டிப்பாக ஹீரோ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார், இப்போ என்ன பண்ணுறது, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து புலம்பிகிட்ருக்காரு. ஸோ இப்போ ஷான் சொல்கிறா, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், எல்லாத்தையுமே என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கால் பண்ணுறா சீனியர் பையனுக்கு. ஸோ அந்த பையன்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி நான் ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் எங்கே இருக்கான்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் டாட்டா பாய். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை உங்கள் சிப்ளிங்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டாட்டா பாய் பாய்.